சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட். விருச்சிகராசிக்காரர்களுக்கு இது வரைக்கும் அர்த்தாஷ்டம சனின்னு சொல்லப்படக்கூடிய 4ஆம் இடத்திலிருந்து வந்த சனி இப்போது 5ஆம் இடத்திற்கு மாறி இருக்கிறார். ஒரு நிலையில் பார்த்தீங்கன்னா ராசிநாதன் உங்களை போட்டு ஒரு 6 மாதமாக பிரட்டி எடுத்துக்கிட்டு இருக்கிறார். ஆனாலும் ராசியை குறிபார்த்து கொண்டிருப்பது ஒரு வகையில் நல்ல அமைப்பு. இதில் என்ன நடக்கும்? 5ஆம் இடத்துல சனி வந்தாலே பிள்ளைங்களை பற்றி ஒரு கவலைகளை வைப்பார். நடுத்தர வயதில் இருக்கக்கூடிய 50-60 வயதுகளில் இருக்கக்கூடியவர்கள் அனைவருக்குமே குழந்தைகளால் ஏதேனும் ஒரு வகையில் கவலைகள் வரக்கூடிய அமைப்பு, குழந்தைகளை பிரியக்கூடிய அமைப்பு. அவரவருடைய தசாபக்தி அமைப்புகளுக்கு ஏற்றார் போல தோளுக்கு மேலே வளர்ந்துட்ட குழந்தைகளுக்கு திருமணம், வேலை போன்ற காரணங்களால் பெண் குழந்தையை பெற்றுட்டோம்னு வைங்க, நம்ம மடியிலேயே வச்சுக்கிட்டு இருக்க முடியுமா? என்னைக்காவது ஒரு நாள் புருஷங்க அவனை ஒருத்தங்கிட்ட கையில் பிடிச்சி கொடுத்துட்டு போயிட்டு வாமா, தண்ணி கொடுத்துனுருமா அப்படின்னு தான் அனுப்ப போகிறோம். வீட்டோட மாப்பிள்ளையாக நம்ம யாரும் வச்சுக்கிறதுல நம்ம கலாச்சாரத்தின் அடிப்படையில். அப்போ பெண் குழந்தைகளை பெற்றவர்கள் நியாயமான காரணத்தினால் அவர்களை பிரியக்கூடிய அளவிற்கு வீட்டில் ஒரு மங்கள காரியம் நடக்கக்கூடிய அமைப்பு. ஆண் குழந்தைகளில் பெங்களூரு, ஹைதராபாத், மெட்ராஸில் இருக்கிறவங்க, தமிழ்நாட்டில் இருக்கிறவங்க தூர இடங்களுக்கு பிள்ளை போயிடுச்சே, பக்கத்திலே வச்சுருந்தேனே, ஒன்று கண்ணே கருவேப்பிலை கொத்து மாதிரி ஒன்று வச்சுருந்தேன், அது இப்போ வேலை பார்க்குறேன்ட்டு வெளியே போகுது, சாப்பிடுச்சோ இல்லையோ, காப்பி குடிக்குதோ இல்லையோ, சோறு சாப்பிடுதோ, தானே சாப்பிடுதோ, யார்கிட்ட வாங்குதோ, என்ன வாங்குதோ என்கின்ற மாதிரி பிள்ளையை பிரிந்து ஒரு சுப பிரிவாக வரையக்கூடிய அமைப்பு 5ஆம் இடத்து சனியால் கண்டிப்பாக ஏற்படும். சில நேரங்களில் பிள்ளைகளை பற்றிய எண்ணங்கள் கொஞ்சம் ஒரு மாதிரி 50 வயசுக்காரங்க 40 வயசுக்காரங்களுக்கு இருக்கும். படிக்க தான் போகுதா இல்லை வேறு எதனா ஒன்று செய்யுதா? 15 வயசு ஆச்சுனாலே எப்போ பார்த்தாலும் கையில் வச்சுக்கிட்டு இருக்கு இந்த ஃபோனை. நான் என்ன பண்ணுறது ஏது பண்ணுறதுன்னு தெரில. லாக்கு வேறு போட்டுக்குது, யார் மெசேஜ் பண்ணுறாங்க யார் பண்ணுறாங்கன்னு தெரில. ஸ்கூலுக்கு வேறு ஃபோனை கொடுத்து விட வேண்டியிருக்கு. இந்த மாதிரிலாம் பிரச்சனைகள் அவரவருடைய வயதுக்கு ஏற்றார் போல் குழந்தைகளால் வரும். சரி, இதெல்லாம் விட்டுருங்க. பிள்ளையே எங்களுக்கு பிறகுல கல்யாணமே ஆகலை, எங்களுக்கு என்னங்க ஏன் நடக்கும்? அதிர்ஷ்டம் அமைப்புகளில் சில விஷயங்கள் நல்லாவே நடக்கும். அப்படிலாம் 4ஆம் அதிபதியாகிய சனி 5ஆம் இடத்துல விருச்சிகராசிக்காரர்களுக்கு பெரிய சோதனைகளை கொடுக்க போகிறதில்ல. இன்னொன்று, அவர் இருக்க போகிறதே குருவின் வீடு தான். அப்போ ஒரு குருவின் வீட்டில் சாந்தமான சனி என்ன பண்ணுவார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு முயற்சிகளை நல்ல விதமாகவே செய்யக்கூடிய தன்மைகள் கண்டிப்பாக உண்டுங்க. புதிய புதிய எண்ணங்கள் வரும், புதிய புதிய முயற்சிகள் வரும். அந்த முயற்சிகளின் மூலமாக நல்லவைகள் நீங்கள் நடத்தக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக உண்டு. ஆகவே விருச்சிகராசிக்காரர்களுக்கு அப்படிலாம் ஒன்றும் பெரிய சோதனைகள் வராத, எல்லாவற்றிலும் நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு சுப முன்னேற்றம் உள்ள நல்ல சனி பெயர்ச்சியாக அமைந்திருக்கிறது இந்த சனி பெயர்ச்சி. சம்மர் ஹாலிடேஸ் வந்தாச்சு, நம்ம ஜிடி ஹாலிடேஸும் வந்தாச்சு. ஜிடி ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 டிராவல் பிராண்ட்.